அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குர்ஆனை தண்ணியில் ஓதி, அதாவது தண்ணியில் கப்பில் தண்ணி எடுத்து அதில் ஓதி ஊதி அதை பாதுகாப்புக்காக வீட்டில் தெளிக்கிறது, வாகனத்துக்குள்ளே தெளிக்கிறது, அதே மாதிரி அதை குடிக்கிறது, இப்படி அந்த ஒரு பாதுகாப்புக்காக தண்ணியில் ஓதி ஊதுறாங்க. அப்போ இது இப்படி செய்யலுமாண்டா, இப்படி ஒரு வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டித்தரையில். பாதுகாப்புக்காக நிறைய துவாக்கள், சஹீஹான துவாக்கள் நிறைய இருக்குது. குர்ஆன் வசனங்கள், துவாக்கள், ஹதீஸ்களில் ஏராளமாக இருக்குது. நம்ம அதைத்தான் செய்யணும். அதை விட்டு போட்டு நாம் அதை ஓதி ஒரு தண்ணியில் ஊதி அதை குடிக்கிறதாலேயோ தெளிக்கிறதாலேயோ எந்த பிரயோசனம் கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ சஹாபாக்களோ காட்டித்தரையில். எனவே இந்த விஷயத்தை நாங்கள் முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். இது பிழையான ஒரு விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி பில்லாஹ் அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார் என்றால், மூமின்களுக்கு ஷிஃபாவா, நோய்க்கு நிவாரணியாகவும் ரஹமத்தாகவும் அல்லாஹு தஆலா குர்ஆனை அருளியதாக அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இந்த குர்ஆன் வசனங்களை கொண்டு நம்ம நம்முடைய நோய்களுக்கு நிவாரணம் தேடிக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாடு ஒரு யூத பெண்மணி அவர்களுக்கு ஒரு கயிறை எடுத்து அதில் 11 முடிச்சுக்கள் போட்டு சீறு வைக்கிறார், சூனியம் வைக்கிறார். அதை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறான். அந்த கயிறை எடுத்து வரும்படி சஹாபாக்களை ஏவுகிறார்கள். அந்த கயிறு எடுக்கப்பட்டு வருகிறது. 11 முடிச்சுகள் அதில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொன்னான், குல் பிரபில் ஃபலக், குல் பிரபின் சூராவை அங்கு அவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளி அதை கொண்டு ஓதி பார்க்க சொன்னார்கள். அதிலே ஓதி ஊத சொன்னான் அல்லாஹ் தஆலா. அப்போ அவர்கள் ஓதி ஊதினார்கள். அந்த 11 முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூனியத்தை விட்டும் விடுதலை பெற்றார்கள். அப்போ குல் பிரபில் ஃபலக், அது குல் பிரபினா ரெண்டுமே குர்ஆனுள்ள சூறாக்கள், குர்ஆனுள்ள கடைசி பகுதியில் சூறாக்களாக இருக்கிறது. அதை கொண்டு ஓதி பார்த்தார்கள், அவர்கள் குணமடைந்தார்கள். ஓதி பார்க்க சொன்னதே அல்லாஹ். சரியா? அப்போ இன்னொரு விஷயம் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ், இப்னு மாஜாலையும் அபூதாவுலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். என்ன விஷயம்னு சொன்னாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல அலா சாபித் இப்னு கைஸின். இதை யார் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், அஹ்மது இப்னு சாலிஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். தஹல அலா சாபித் இப்னு கைஸின். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வருகிறார்கள். கால அஹ்மத், அப்போ அஹ்மது இப்னு சாலிஹ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, வஹுவ மரீத், அதாவது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவங்க நோயாளியாக இருக்கிறாங்க. வக்கால எக்ஷிஃபில் பாஸ் ரப்பன்னாஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவங்கள பார்த்துட்டு, அவங்க நோயை பார்த்துட்டு, எக்ஷிஃபில் பாஸ் ரப்பன்னாஸ், மனிதர்களை பரிபாலிப்பவனே அவருடைய நோயை குணப்படுத்துவாயாகனு துவா செஞ்சாங்க. அப்படி துவா செஞ்சு விட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, சும்மா அகத துராபன், பிறகு மண் கொஞ்சத்தை எடுக்கிறாங்க. மின் பத்கான், அதாவது மதீனாவில் ஒரு இடத்துலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மண் கொஞ்சம் கொண்டு வர வச்சு ஃபஹல்லஹு ஃபீ கதஹின், அதை என்ன செய்கிறாங்க, ஒரு பாத்திரத்திலே போடுகிறாங்க. சும்மா நஃபஸ அலைஹி, அதில் ஊதுருங்க. ஊதி விட்டு பிமாஇன் வசப்ப அலைஹி, பிறகு அதில் தண்ணீரை கொஞ்சம் சேர்த்து அந்த மண்ணோட கலந்து சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவங்க மீது என்ன செய்கிறாங்க, அதை ஊற்றுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, குணமடைகிறார்கள் என்று இந்த விஷயம் நம்ம ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவுதில் இருக்கிறது. அபூதாவுதில் கிதாபு திப்பில் பாபுர் ருகா என்று சொல்லக்கூடிய பாடத்தில் இருக்கிறது. இந்த பாடம் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணியை ஓதி இது பண்ணதுனால என்ன செய்கிறாங்க, அவங்க குணமடைகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஹதீஸை எடுத்து பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணி, அவங்கள உடுத்த அந்த ஆடையை ஒரு தண்ணீரிலே முக்கப்பட்டு, அந்த முக்கப்பட்ட தண்ணீரை நோயாளிகளுக்கு கொடுத்து சஹாபி பெண்மணிகள் கூட என்ன செய்கிறாங்க, நோய்களை தீர்த்து கொண்டார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் விரிவாகவே இருக்குது. இப்போ இவர் என்ன செய்யறன்னு சொன்னாக்கா, அப்படியெல்லாம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. காரணம்னா இவங்க ஹதீஸ் மறுப்பாளர்கள், ஹக்கை மறுக்கக்கூடியவர்கள். இவங்களை இயக்கத்துக்கு எதெல்லாம் சரியில்லாதமா அந்த ஹதீஸ்கள் தெரிப்படுதோ அதெல்லாம் இல்லைன்னுவாங்க. இதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, லைஃப் என்னுவாங்க, பலகீனமான ஹதீஸ்ன்னுவாங்க. பொதுமக்களுக்கு லைஃப் பலகீனம் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் பொதுமக்களுக்கு அதே பெரிய ஒரு பாவமான செயலாக இருக்கும், மௌதுவானது, அதாவது இட்டுக்கட்டப்பட செய்தியாக இருக்கும். அதுதான் லைஃப்னு சொன்னாங்க. பலகீனம்ன்றா என்னன்னு சட்டம் தெரியாதனால இவங்க ஈஸியாக மக்களை மடக்கிறாங்க, மக்களும் ஏமாந்து போகிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்க, பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள், இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள், புத்தி குறைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களும் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து தான் பேசுவாங்க. ஆனால் உங்களை வழிகெடுத்துடுவாங்க. அப்படி உங்களை வழிகெடுக்காமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, எச்சரித்தாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் வந்தாங்க, விவரமாக
எத்தனை இளம் வயசாக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. சும்மா சாதாரண ரோட்டில் போகிற வரவங்க எல்லாம் ஷிர்கு பித்அத் அப்படின்னு குஃப்ர் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்ககிட்ட இருந்து இங்கே பாதுகாப்பாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த குர்ஆனை கொண்டு அவனை எதுக்காக நோய்களை நிவாரணமாக்க சொல்லி அவனை இறக்கினானோ அந்த குர்ஆன் வசனங்களை கொண்டு நோய்களுக்கு நிவாரணம் தேடக்கூடிய நல்ல மக்களாக அதை கொண்டு பரிபூர்ணமாக ஆரோக்கியம் பெறக்கூடிய மக்களாக எங்களையும் உங்களையும் ஆக்கி அல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.